ஹலோ வணக்கம். இன்னைக்கு வந்து பிரைமரி அமெனோரியான்றதை பத்தி சொல்ல போறேன். அதாவது மென்ஸ்ட்ருவேஷன், ஃபர்ஸ்ட் மென்ஸ்ட்ருவேஷன், அதாவது ஏஜ் அட்டன் பண்றாங்க இல்லையா, அந்த மெனார்கி வந்து சில குழந்தைங்களுக்கு ரொம்ப தள்ளி போடுறது. அதனால அப்ராக்சிமேட்டா ஒரு 15 இயர்ஸ்க்கு மேல போச்சுன்னா டெஃபினட்டா சம் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் ப்ராப்பர் செக்அப் பண்ணிக்கணும். ரைட்டா? அது எதனால வரலாம்னா, ஒன்னு ஹார்மோனல் டிஃபெக்ட்ஸா இருக்கலாம், அந்த ஓவரியோ இல்லைன்னா யூட்ரஸோ, டெவலப்மெண்டல் டிஃபெக்டும் இருக்கலாம், அது வளரக்கூடிய ஹார்மோன் டிஃபெக்டும் இருக்கலாம். ரைட்டா? அதே மாதிரி தைராய்டு டிஃபெக்ட் இருக்கலாம். ஹெரிடிட்ரியாவும் சில பேருக்கு கொஞ்சம் டிலேடா வரும். ஸோ இது எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து ப்ராப்பரா போய் செக்அப் பண்ணிட்டு அதுக்குரிய ஹார்மோனல் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாம் எடுத்துட்டு இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்க பார்க்கணும். அது இல்லைன்னாக்கா சில பேர் வந்து மெதுவா வரும் ரொம்ப டிலே பண்ணிட்டாங்கன்னாக்கா இட் மே நாட் பி ஏபிள் டு கரெக்ட் இட். அதனால கூடிய வரைக்கும் அதை ஈஸியா கரெக்ட் பண்ணிக்கணும்னாக்கா டாக்டர்ஸோட அட்வைஸோட தான் சரிப்படுத்த முடியும். ரைட்டா? அப்படி இல்லைன்னா நாளைக்கு அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல ப்ராப்ளம் இருக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுலயும் ப்ராப்ளம் இருக்கும். அந்த மாதிரி பலவிதமான ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ் வரும். அதனால லேட் மெனார்கி இருந்ததுனாலே இமிடியேட்டா போய் ஒரு டாக்டர்கிட்ட நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அது கரெக்ட் பண்ணணும். அது மாதிரி பலவிதமான இதையும் அவங்க அசஸ் பண்ணி அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நிச்சயமா அதை கரெக்ட் பண்ண முடியும். அது கவலைப்படவே வேண்டியதில்லை. ஓகேங்களா?